தேமுதிக மற்றும் பாமக கட்சிகளை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. தேமுதிகவிலிருந்து ஏற்கனவே 7 அதிருப்தி எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் சாய்ந்துள்ளனர். இந்நிலையில் அக்கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு அதிர்ச்சியளிக்கும் விதமாக திருத்தணி தொகுதி தேமுதிக எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்தார். இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ கலையரசுவும் முதல்வரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக முதல்வரும் அதிமுகவின் கட்சி பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவை சந்தித்தது மரியாதை நிமித்தமாகவும் தங்கள் தொகுதி வளர்ச்சித் திட்டங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தான் என்று தேமுதிக திருத்தணி தொகுதி எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இதேபோன்ற காரணத்தையே பாமகவின் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ கலையரசுவும் தெரிவித்தார். மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்கள் முதல்வரை சந்திப்பது என்பது அதிருப்தி எம்எல்ஏவாக மாறுவதற்கான தொடக்கம் என்றே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் முதல்வரை சந்தித்த 2 எம்எல்ஏக்களும் செய்தியாளர்களை சந்திக்காமல் ரகசியமாக கிளம்பிச் சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.